Hello friends, welcome to our channel Pangali SKL Works. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற டிஷ் பாத்தீங்கன்னா வெஜ் கட்லெட். இந்த வெஜ் கட்லெட் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கட்லெட்டுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, ஆனியன், கொத்தமல்லி, மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு, பிரெட் கிரம்ஸ், அப்புறம் கட்லெட் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டு அப்புறமேட்டா கொத்தமல்லி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணதை இந்த அளவுக்கு பசங்க வச்சுருக்கணும். இதுக்குள்ளே வந்து நம்ம இதுக்கான மிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். சும்மா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை. பார்த்துக்கு நல்லா தண்ணியாக அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கட்லெட் ஷேப்புக்கு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் தான் ரவுண்டாக. கொஞ்சம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணுவேன், ஏன்னா வந்து எண்ணெயில் போடும்போது அப்புறம் பிரிஞ்சிடும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த சோள மாவில் அந்த இதில் டிப் பண்ணிக்கணும். டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸில் அடுத்தது போட்டுருக்கோம். மாவையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்க வேண்டியதான். வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் போட்டு வச்சுக்கலாம். இதை போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுங்க. கொஞ்சம் மிதமான ஃப்ளேமில் இருந்தால் உள்ளே இருக்கிறது தான் வேகும். ஒரு 2 செகண்ட் ஆனோடனே மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம் ஒரு பக்கம். இதுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம் மறுபடியும் இன்னொரு சைடில். இது பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். அந்த ஸ்டேஜுக்கு வரப்போ எடுத்துடலாம். அதேமாரி இது வந்து ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இது பசங்க ஸ்கூலில் வரப்போ இது வேறு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா அழகாக சாப்பிடுவாங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். நம்மளோட சுவையான வெஜ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியான கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பங்காளி SKL Works சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.